சுந்தரபுரி கிராமத்தில் பெரிய பண்ணையார் மாணிக்கத்தின் வீடு அது. அவர் மனைவி ஜானகி அம்மாள் மிகவும் கண்டிப்பானவர். தன் மகன் சந்தோஷிற்கு துளசி என்ற பொண்ணை திருமணம் செய்து வைத்தார். துளசி வந்த முதல் நாளே ஜானகி அம்மாள் தன் அதிகாரத்தை காட்டினார். துளசி, இங்க வா. நகரத்துல வளர்ந்தவனு ரொம்ப துள்ளாதே. இந்த வீட்டு முறைப்படி அதிகாலை 4 மணிக்கெல்லாம் எழுந்து வாசல்ல கோலம் போடணும். அப்புறம் அடுப்படியில நுழையணும், புரியுதா? சரிங்க அத்தை, நீங்க சொல்றபடியே நான் நடந்துக்கிறேன். எனக்கு தெரியாத விஷயங்களை நீங்க தான் பொறுமையா சொல்லி கொடுக்கணும். கொடுக்கவா? அதெல்லாம் உனக்கு கத்து கொடுத்து மாளாது. ஒழுங்கா வேலையை பாரு. சந்தோஷ்க்கு பிடிச்ச மாதிரி சமைக்க தெரியலன்னா அப்புறம் இருக்கு உனக்கு. அம்மா, அவ இப்பதானே வந்திருக்கா, கொஞ்சம் மென்மையா பேசக்கூடாதா? நீ வாய மூடு சந்தோஷ். இவளை இப்படித்தான் அடக்கி வைக்கணும், அப்பதான் குடும்பம் உருப்படும். துளசி எதையும் கண்டு கொள்ளாமல் புன்னகையுடன் தன் வேலையைத் தொடங்கினாள். அவளது அமைதி ஜானகிக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் அவர் தன் பிடியை விடவில்லை. மறுநாள் காலை ஜானகி ஒரு திட்டம் போட்டார். துளசிக்கு சமையல் தெரியாது என்று நிரூபிக்க நினைத்தார். துளசி, இன்னைக்கு ஊர் பெரியவங்க எல்லாம் விருந்துக்கு வராங்க. நீ தான் பருப்பு சாம்பாரும் உருளைக்கிழங்கு மசாலாவும் செய்யணும். நான் கோவிலுக்கு போயிட்டு வர எதன் சொதப்புனா இருக்கு உனக்கு. கவலைப்படாதீங்க அத்தை, நான் நல்லபடியா சமைச்சிடுவேன். அந்த உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கே. அத்தை, நான் சரியா சேர்த்துட்டேன். பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். இப்போ சரியா இருக்கும். ஏன் இப்படி செய்தீங்க? துளசி சமைத்து முடித்ததும் உணவை ருசி பார்த்தால் ஏதோ சரியாகில்லை என்பதை உணர்ந்தாள். என்ன இது? உப்பு இவ்வளவு அதிகமா இருக்கு. நான் இவ்வளவு போடலையே. சரி, பரவாயில்ல. உருளைக்கிழங்கு துண்டுகளை போட்டு உப்பை குறைச்சிடலாம். துளசி தன் புத்திசாலித்தனத்தால் உணவைச் சரி செய்தாள். விருந்தினர்கள் வீட்டிற்கு வந்தனர். அருமையா இருக்கு மாணிக்கம், உன் மருமகள் சமையல் தேவாமிர்த்த மாதிரி இருக்குப்பா. ஜானகி, உன்னை விட உன் மருமகள் கைமண சூப்பர். என்னது? உப்பு அதிகமா இருக்குமே நினைச்சேன். இவ எப்படி சரி பண்ணா? இவ சாதாரண ஆள் கிடையாது போலயே. எல்லாரையும் அன்புடன் உபசரித்தாள். ஜானகிக்கு தோல்வி மனவருத்தத்தை தந்தது. ஜானகி அடுத்ததாக ஒரு பெரிய சதி செய்தார். தன் பீரோவில் இருந்த வைரத்தோட்டை எடுத்து ஒளித்து வைத்தார். ஐயோ, என் வைரத் நெக்லஸை யாரோ எடுத்துட்டாங்க. சந்தோஷ், இங்கே வா. என் பீரோ திறந்து கிடக்கு, நகை காணோம். என்னம்மா, என்னாச்சு? அத்தை, என்ன நடந்தது பாருங்க. நகை காணோம், யாரோ எடுத்துட்டாங்க. அம்மா பதறாதீங்க, இங்க யார் எடுக்க போறாங்க, தேடி பாருங்க. தேடி பார்த்துட்டு தான் சொல்றேன். புதுசா இந்த வீட்டுக்கு வந்தவளை தவிர வேற யாருக்கு துணிச்சல் இருக்கும்? துளசி, நீதான் எடுத்தியா? உண்மையை சொல்லிடு. இல்லம்மா, நான் எதுக்கு உங்க நகை எடுக்கணும்? எனக்கு நகையில ஆசைன்னு உங்களுக்கு தெரியுமே. அப்போ உன் பெட்டிய சோதனை போடலாமா? எனக்கு சந்தேகம் தீரணும். ரொம்ப தப்பா, அவளை இப்படி சந்தேகப்படக்கூடாது. நீ என்ன சொன்னாலும் நான் பார்க்கணும். இல்லம்மா, இது மரியாதை இல்ல. பரவாயில்லைங்க. அத்தைக்கு சந்தேகம் இருந்தா சோதிச்சு பார்க்கட்டும். ஜானகி துளசியின் பெட்டியை திறந்தார். ஆனால் அங்கே நகை இல்லை. அதிர்ச்சியடைந்து அவர்தான் ஒளித்து வைத்த இடத்திற்கு சென்றார். அங்கே அந்த நெக்லஸை காகம் தூக்கிச் செல்வதை பார்த்தார். அதை துளசியும் பார்த்து விட்டாள். அத்தை, அங்க பாருங்க, காகம் உங்க நெக்லஸ கொண்டு போகுது. நான் உடனே அதை மீட்க ஏற்பாடு செய்யறேன். ஜானகிக்கு தன் தவறு புரிந்தது. அவர் தலை குனிந்து நெக்லஸ் விவகாரத்திற்கு பிறகு ஜானகி சற்று அடங்கினார். இருப்பினும் அவரது ஈகோ விடவில்லை. அன்று ஜானகிக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டது. அப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதே. சந்தோஷம், கொஞ்சம் தண்ணி கொண்டாப்பா. அத்தை, நீங்க படுங்க, நான் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். சந்தோஷ் அவசர வேலைக்கு வெளியே போயிருக்கார். உன் உதவி எனக்கு வேண்டாம், தள்ளிப்போ. ஆனால் துளசி கவலைப்படவில்லை. அவர் மருந்து கொடுத்து அவரை கவனித்தாள். இரவு முழுவதும் துளசி அவர் காலடியில் அமர்ந்து ஒத்தடம் கொடுத்தாள். நள்ளிரவில் ஜானகி கண் விழித்தார். துளசி தூங்காமல் விசிறிக் கொண்டிருந்தாள். துளசி, நீ இன்னும் தூங்கலையா? நான் உன்னை இவ்வளவு கொடுமைப்படுத்தியும் நீ ஏன் எனக்கு உதவி செய்யற? அத்தை, நீங்க அம்மா மாதிரி. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு மகள் பாத்துக்காம இருப்பாளா? நீங்க என்ன திட்டினாலும் அதுல ஒரு அக்கறை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மன்னிச்சிடு துளசி, உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ வெறும் மருமகள் இல்ல, இந்த வீட்டு மகாலட்சுமி. ஜானகியை அரவணைத்துக் கொண்டாள். அன்று முதல் ஜானகியின் குணம் முற்றிலும் மாறியது. அவர் தன் அதிகாரத்தை தூக்கி எறிந்துவிட்டு அன்பாக மாறினார். ஜானகி மாறியதைக் கண்டு அவர் தங்கை காமாட்சிக்கு ஆச்சரியம் கலந்த கோபம் வந்தது. காமாட்சி ஒரு பொறாமை பிடித்த பெண். என்ன அக்கா, மருமகளுக்கு இப்படி அடிமையாகிட்டியே? உன் கம்பீரம் எங்கே போச்சு? அவனு மயக்கி வச்சிருக்கா. ஜானகி, இது சரியா? இல்ல காமாட்சி, துளசி ரொம்ப நல்லவ. அவந்த நேரம் தான் இந்த நிம்மதியா இருக்கு. இதெல்லாம் நடிப்புக்கா? அவ உன் சொத்தை எல்லாம் தன் பேருக்கு மாத்த போடுறா பாரு. நான் சொல்றதை கேளு. அவளை வீட்டை விட்டு துரத்த வழி பண்ணு.
காமாட்சி துளசி இல்லாத நேரத்தில் துளசி எழுதியதாக ஒரு போலி கடிதத்தை தயார் செய்தாள். அதில் சொத்துகள் என் கைக்கு வந்ததும் ஜானகியை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுவேன் என்று இதை எழுதியிருந்தது. பார், உன் மருமகள் எழுதிய கடிதம் எனக்கு கிடைச்சது. காமாட்சி, துளசிக்கு தமிழ் எழுத தெரியாது. அவ படிச்சதெல்லாம் ஹிந்திலும் இங்கிலீஷிலும். தமிழ் எழுத தெரியாத ஒருத்தி எப்படி கடிதம் எழுதுவா? உன்னோட சதி அம்பலமாகிடுச்சு. இப்பவே என் வீட்டை விட்டு வெளியே போ. காமாட்சி அவமானப்பட்டு வெளியேறினாள். துளசி தன் அத்தையின் நம்பிக்கையைக் கண்டு நெகிழ்ந்து போனாள். சில மாதங்களுக்கு பின் கிராமத்தில் மழை பொய்த்ததால் விவசாயம் பாதிக்கப்பட்டது. ஊரே கவலையில் இருந்தது. பண்ணையார் மாணிக்கம் நஷ்டத்தை தாங்க முடியாமல் தவித்தார். ஜானகி, இந்த வருஷம் ஒண்ணுமே விளையாது போல இருக்கு. கடனை எப்படி அடைக்க போறோம்னு தெரியல. அப்பா, தண்ணி வசதியே இல்ல. போர் போட்டாலும் தண்ணி வரல. மாமா, நான் ஒரு யோசனை சொல்லவா? நாம பாரம்பரிய நெல் வகைகளை விட்டுட்டு குறைவான தண்ணியில விளையிற சிறுதானியங்களை ஏன் பயிரிடக்கூடாது? நான் நகரத்துல இருக்கும்போது இதை பத்தி படிச்சிருக்கேன். துளசி சொல்றதுல அர்த்தம் இருக்குங்க. அவ படிச்ச பொண்ணு, அவளுக்கு எல்லாம் தெரியும். துளசி தானே முன்னின்று வேலைகளை பார்த்தாள். சொட்டு நீர் பாசன முறையை அறிமுகப்படுத்தினாள். ஊர் மக்கள் இதை பார்த்து சிரித்தனர். ஏன் பண்ணையாரே, ஒரு பொம்பளை பேச்சை கேட்டு இப்படி பண்றீங்களே? இதெல்லாம் தேர்மா? ஐயா, பொறுத்திருந்து பாருங்க. இயற்கை நம்மை கைவிடாது. துளசியின் முயற்சியால் அந்த நிலம் பசுமையானது. மற்றவர்கள் நிலம் வறண்டிருக்க துளசியின் நிலத்தில் விளைச்சல் அமோகமாக இருந்தது. இதைக் கண்டு ஊரே வியந்தது. துளசி தன் அனுபவத்தை மற்ற விவசாயிகளுக்கும் சொல்லிக் கொடுத்தாள். கிராமத்தில் மாரி என்ற ஒரு ஏழச் சிறுமி இருந்தாள். அவளுக்கு படிக்க ஆசை, ஆனால் வசதி இல்லை. துளசி அவளுக்கு உதவி செய்ய முன் வந்தாள். அக்கா, எனக்கும் உங்களை மாதிரி நல்லா படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா எங்க அப்பா கிட்ட பணம் இல்ல. கவலைப்படாதே மாரி. அத்தை, நம்ம வீட்ல இருக்கிற பழைய புத்தகங்களை மாரிக்கு கொடுக்கலாமா? அவளுக்கு நான் பாடம் சொல்லித் தர போறேன். நிச்சயமா துளசி, கல்வி கொடுக்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம். நீ அவளுக்கு சொல்லிக் கொடு. அவளுக்கு தேவையான சாப்பாட்டை நான் செஞ்சு தரேன். நன்றி ஜானகி அத்தை. ஜானகி மற்றும் துளசி இருவரும் இணைந்து மாரிக்கு கல்வி கற்பித்தனர். மாரி நன்றாக படித்து பள்ளியில் முதல் மாணவியாக வந்தாள். அத்தை, இப்போ பாத்தீங்களா? ஒரு சின்ன உதவி பண்ணா கூட அது ஒருத்தர் வாழ்க்கையே மாறிடும். மாறி இவ்வளவு நல்லா படிக்கிறதை காணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. ஆமா துளசி, முன்னாடி நான் வெறும் காசு பணத்தை தான் பெருசுன்னு நினைச்சேன். ஆனா மாரியோட கண்ணுல இருக்கிற அந்த சிரிப்பு கோடி ரூபாய்க்கு சமம் இப்போ புரியுது. அன்று முதல் பண்ணையார் வீடே ஒரு பள்ளிக்கூடம் போல மாறியது. கிராமத்து ஏழை குழந்தைகள் அங்கே வந்து படிக்கத் தொடங்கினர். ஜானகி குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லித் தந்தார். துளசி அவர்களுக்கு பாடம் எடுத்தார். நள்ளிரவு நேரம் ஒரு திருடன் பண்ணையார் வீட்டுக்குள் புகுந்தான். அவன் பீரோவை திறக்க முயன்றபோது சத்தம் கேட்டு துளசி விழித்துக் கொண்டாள். யாரும் கத்தாதீங்க. கத்துனா குத்திடுவேன். இருக்கிற நகையெல்லாம் எடு. தம்பி, கத்தியை கீழே போடு. நீ ஏன் திருட வந்தன்னு எனக்கு தெரியும். உன் பசியும் கஷ்டமும் தான் உன்னை இப்படி செய்ய வைக்குது. இங்கே பார், இந்த தட்டுல சாப்பாடு இருக்கு. முதல்ல சாப்பிடு. என்னது சாப்பாடா? எல்லாரும் என்ன திட்டுவாங்க, போலீஸ்ல பிடிச்சு தருவாங்க. நீங்க என்னடானா? பசிச்சா எவனும் திருடுவான். ஆனா அது தப்பு. உனக்கு ஒரு வேலை வேணும், அவ்வளவுதானே. நாளையில இது எங்க தோப்புல வேலைக்கு வந்துரு. ஆனா திருடமாட்டேன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம். அக்கா, என்னை மன்னிச்சிடுங்க. என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை. அதுக்குதான் இப்படி பண்ண. பரவாயில்ல தம்பி. துளசி சொன்ன மாதிரி நாளைக்கு வேலைக்கு வா. இப்போ இந்த சாப்பாட்டையும் பணத்தை எடுத்துட்டு போ. நன்றி அக்கா. அந்த திருடன் திருந்தி நேர்மையான உழைப்பாளியாக மாறினான். துளசியின் கருணை ஒரு குற்றவாளியை நல்லவனாக மாற்றியது. சுந்தரபுரி கிராமத்தில் பெரிய கோவில் திருவிழா வந்தது. ஆனால் இரண்டு தரப்பினருக்கிடையே திருவிழா நடத்துவதில் தகராறு ஏற்பட்டது. திருவிழாவே நின்று போகும் நிலை வந்தது. நாங்க தான் தேர முதல்ல இழுப்போம். அவங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. இல்லை, நாங்க தான் இழுப்போம். இல்லை, நான் திருவிழாவே வேண்டாம். ஆமா, எங்களுக்கு உரிமை வேண்டாம். இழுப்போம். இல்லை. என்ன பண்றது? அத்தை, கடவுள் முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான். இதை நாம இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? நீ சொல்றது சரி துளசி. பண்ணையார் வீட்டு பொம்பளையா? நான் முன்னாடி இன்னு பேசுறேன். ஜானகியும் துளசியும் ஊர் பஞ்சாயத்திற்கு சென்றனர். ஊர் மக்களே, என் மருமகள் ஒரு யோசனை வச்சிருக்கா. அதை கேளுங்க, அப்புறம் உங்க முடிவை சொல்லுங்க. தேரை இழுக்கிறது யாருங்கிறது முக்கியம் இல்லை. அந்த தேர்ல இருக்கிற கடவுளுக்கு நாம எல்லாரும் குழந்தைகள் தான். நாம சண்டை போட்டா கடவுளுக்கு பிடிக்குமா? இந்த வருஷம் எல்லா வீட்டு பெண்களும் சேர்ந்து முதல்ல வடத்தை பிடிப்போம். அப்புறம் நீங்க எல்லாரும் சேர்ந்து இழுங்க.
பெண்களின் ஒட்டுமையைக் கண்டு ஆண்கள் வெட்கப்பட்டனர். ஜானகியும் துளசியும் முன்னின்று வடத்தை பிடிக்க ஊரே ஒட்டுமையாக தேரை இழுத்தது. நீண்ட கால பகை மறைந்து கிராமம் ஒன்றுபட்டது. சந்தோஷுக்கு நகரத்தில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்தது. அவன் துளசியையும் ஜானகியையும் அழைத்து செல்ல விரும்பினான். அம்மா, துளசி, நாம சிட்டிக்கு மாறிடலாம். அங்கே வசதிகள் அதிகம். துளசியும் அங்கே ஏதாச்சும் பெரிய வேலைக்கு போகலாம். எனக்கு என்னவோ இங்கே இருக்கிற நிம்மதி அங்கே கிடைக்கும்னு தோணலப்பா. நிச்சயமா அத்தை. இங்கே இவ்ளோ பேர் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. இந்த ஸ்கூல், இந்த நிலம், எல்லாரையும் விட்டுட்டு எப்படி போக முடியும்? சந்தோஷ், நீங்க வேலைக்கு போயிட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்துட்டு போங்க. நாங்க இங்கே இருந்து இந்த ஊரை இன்னும் முன்னேத்துறோம். நீ சொல்றதும் சரிதான் துளசி. உன்னோட சேவை இந்த ஊருக்கு தேவைப்படுது. துளசி கிராமத்திலேயே தங்கி தன் பணிகளை தொடர்ந்தாள். அவள் கிராமத்து பெண்களுக்கு தையல் பயிற்சி மையம் ஒன்றை ஆரம்பித்தாள். பல பெண்கள் சுயதொழில் செய்து வருமானம் ஈட்டினர். துளசி, நீ உண்மையாவே இந்த ஊரோட விடிவெள்ளி. உன்னை மருமகளா அடைஞ்சது நான் செஞ்ச புண்ணியம். அத்தை, நீங்க எனக்கு கொடுத்த சுதந்திரம் தான் இதுக்கெல்லாம் காரணம். மாமியாரும் மருமகளும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து கிராமத்தையே சொர்க்கமாக மாற்றினர். சில ஆண்டுகள் கழிந்தன. சுந்தரபுரி கிராமம் இப்போது ஒரு முன்மாதிரி கிராமமாக வளர்ந்து நின்றது. அரசாங்கம் துளசிக்கு சிறந்த சமூக சேவகி விருது வழங்கியது. இந்த விருது எனக்கு கிடைச்சது இல்லை, என் அத்தை ஜானகி அம்மாவுக்கு கிடைச்சது. ஒரு வீட்டில் மாமியார் மருமகளத்து தன் மகளா பார்த்தா அந்த மருமகள் அந்த வீட்டையே சொர்க்கமா மாத்துவா. ஒட்டுமைதான் வலிமை. ஜானகி மேடைக்கு வந்து துளசியை கட்டியணைத்துக் கொண்டார். ஊர் மக்கள் அனைவரும் எழுந்து நின்று கைதட்டினர். மாமியாரும் மருமகளும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்பாக இருந்தால் அந்த குடும்பம் மட்டுமல்ல, சமுதாயமே முன்னேறும். அதிகாரத்தால் எதையும் சாதிக்க முடியாது. ஆனால் அன்பால் கடினமான உள்ளத்தையும் மாற்ற முடியும். நாம் கட்ட கல்வியை பிறருக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதே உண்மையான கல்வி. இக்கட்டான சூழ்நிலைகளில் பதறாமல் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி அடையலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்னும் இது போன்ற மனதை தொடும் கதைகளுக்காக எங்கள் வெற்றிப்பாதை யூடியூப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.